வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் பொள்ளாச்சி சம்பவம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸை காட்டுறாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒருத்தரும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மொத்தமா இருக்கிறவங்க எல்லாரும் அனுபவிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்தரங்க வீடியோஸ் எடுத்து மிரட்டுறது அப்படின்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தன் தான் நம்ம ஹீரோயினான ஜான்சியோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். ஜான்சியை பொறுத்த வரைக்கும் தன்னோட அப்பாவோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவரோட அப்பாக்கு அவ தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஜான்சியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப கன்சர்வ்டான ஒரு பொண்ணா இருக்கா. நிறைய ஸ்பேஸ் அப்படின்றது தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தராமே இருக்கா. அவன் பாய் ஃப்ரெண்ட் எப்படியாவது ஜான்சியை ஏமாத்திடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்கான். ஒரு சிச்சுவேஷன்ல அந்த சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இந்த பசங்களுக்கான தண்டனை அப்படின்றது கிடைச்சுதா, அண்ட் ஹீரோயினோட அப்பா அவங்கள பழி வாங்கினாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை படமாக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில காட்சிகளையுமே இம்பாக்ட்ஃபுல்லா காட்டியிருந்தாங்க. அதுல குறிப்பா அந்த பொண்ணோட மரணத்தை அறிவிக்கக்கூடிய அந்த காட்சி, அதுக்கு அவங்க அப்பா ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன் இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆல்சோ இந்த சிஸ்டத்திலயும் ஒரு சில பேர் நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சில கேரக்டர்ஸும் வச்சிருப்பாங்க. அண்ட் ஓவரால் டியூரேஷன் வைஸ்மே 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்துல இவங்க சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல, இதை பிரம்மாண்டமா நிறைய படங்கள்ல காட்டிட்டாங்க. அண்ட் இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லா காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல வேற ஏதாவது வித்தியாசமா பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இருக்கிறத நார்மலா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயுமே நிறைய டிஃபிஷியன்சி அப்படின்றது இருக்கதான் செய்யுது. உதாரணத்துக்கு அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற மோட்குள்ள ஹீரோயினோட அப்பா போவார்ல, அப்பா ஒரு ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறாரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அந்த சம்பவம் நடக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இந்த குரூப் நிறைய பெண்கள் கிட்ட ஏமாத்துற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும். அதுலயுமே இன்னும் கொஞ்சம் டீடைலிங் அப்படின்றது இருந்திருக்கலாம். அண்ட் ஓவரால் ஸ்டேஜிங் வைஸ் அப்படின்றது நிறைய காட்சிகள் பெட்டராகவே எடுத்திருக்கலாம். ஒரு மாதிரியான நார்மலான மேக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. பட் சொல்ல அந்த கதையை தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.